உட்காந்து பேசலாமே சார். டேய் இவனே, எனக்கு இதில் விருப்பம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ என் காலில் விழுந்ததுனால மட்டும் வர. டேய் நீ என்னை மாட்டி கட்டி விட்டுருவியா? இல்லை சார், இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும் சார். என் மேலே நம்பிக்கை வைங்க. ஆமாம் ஆமாம், சரி வா பார்க்கலாம். கடவுளே, என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடு. ஹலோ, டேய் டேய் ஒன்று தான்டா. ஏன் இப்போ இங்கே வந்தானுங்க? எங்கடா அவன்? யாரு? ஏய் உனக்கு அவனை தெரியாது? நிஜமா எனக்கு தெரியாது யாருன்னு. பொய் சொல்லாதடா நாயே. அவனை பிடிக்கணும்னா உன்னை தாண்டா முதல்ல தூக்கணும். கூப்பிடுற அவனை. அவன் என்ன கூப்பிடுறது கூட கீழே கூப்பிடுறா. கூப்பிடு. ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க நீ? நீ எங்க இருந்தாலும் அங்க வந்து தூக்க வேண்டாம் உன்னை. பைசா நான் கொடுத்துறேன்டா. நீ வராம இவனை கூப்பிடுறதா? விட்டதுக்கு அப்புறம் நீ தர வேணாம், நாங்களே வாங்கிக்கிறோம். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும்டா. ஆமா, நீ அன்னைக்கு எங்ககிட்ட என்ன சொன்ன? மீன் வியாபாரம் பெரிய பிசினஸ், எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட். உனக்கு ஞாபகம் இருக்காடா? என்ன ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி அதை கட்டின? அது எப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கட்டி தொலைச்சிட்டேன். டேய் நீ அப்படி மரியாதை இது என்னமோ அதெல்லாம் விட அதெல்லாம் விட, நான் பாத்துக்கிறேன். சரி, என்னோட டை தானே அது. நான் நினைச்சேன் வாடகை. இது யாருக்கு வேணும்? எனக்கு இப்ப வேற பிசினஸ் தான்டா. அது சரிடா, நீ எங்க இங்க? நான் இப்ப அந்த பழைய பிசினஸ்லாம் விட்டேன். இப்போ அந்த இது புதுசு. மத்த பிசினஸ் எம்எல்எம் அதானே? ஐயா, இது அந்த மாதிரி பழைய பிசினஸ்லாம் இல்லடா. இதெல்லாம் புது பிசினஸ், ஃபிஷ் ஓவரிஸ் மேன். ஆமா, மீன் வியாபாரம். ஐயா, இதெல்லாம் இந்த லோக்கல்ஸ் கிட்ட சொல்லவே கூடாது. அத சொன்ன உடனே பேர் லோக்கல் பேர் வச்சிட்டாங்க. ஐயோ டேய், இந்த ஃபிஷரிஸ்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பயங்கரமா ஏற ஒரு பிசினஸ்டா. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் அங்க பக்கத்துல இருக்குனா கொஞ்சம் கிட்ட தான்டா நம்ம ஃபிஷரிஸ். நீ முதல்ல கீழே இறங்கி வா. மேட்ரு என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். டேய் இது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு ஃபிஷ் பிசினஸ். ஃபிஷ் பிசினஸ். டேய் நம்ம கிட்ட இருக்கிற இடத்த பள்ளமாக்கி கொஞ்சம் மீனை வாங்குறோம். அது அதுல போட்டுட்டு மீன் வியாபாரம். ஏய் கம்முடா. அங்க கொஞ்சம் தண்ணியில ஊத்தி மீனுக்கு ஸ்பெஷல் ஆக்சிஜன் கொடுத்து அப்படியே வளர்த்து எடுத்துட்டு வந்துட்டே இருக்கு. அது அப்படியே வளர மட்டும் செய்யாது, அது வளர்ந்தோடனே வந்துடுவாங்கல்ல. யாரு? கார்ப்பரேட் கம்பெனிஸ். கார்ப்பரேட் கம்பெனி உங்ககிட்ட மீன் வாங்க வருவாங்க. ஆமாண்டா, இதுதானடா கார்ப்பரேட் பிசினஸ். அவங்க வருவாங்க, மீனை வாங்குவாங்க, அதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சீபோர்ட் ஏர்போர்ட் எல்லாம் ஏர்போர்ட் வழி தானே வந்து போகணும்னு சொல்ல வந்தேன்டா. என்னடா? ஆமா, நீ சொல்றது இந்த குழியெல்லாம் பறிச்சு தார்பாய் போட்டு மீன் குட்டி எல்லாம் விட்டு. ஆமாடா, இதுதான்டா ஃபிஷரிஸ் இன்வெஸ்ட்மென்ட். அது வந்து தண்ணியோட pH லெவல். ஆமா, pH லெவல் பார்த்து மீன் படுத்துட்டு இருக்காங்க. ஏய் இதெல்லாம் ஆளுங்க சும்மா விளையாட்டா சொல்ற விஷயம்டா, அதெல்லாம் கண்டுக்கூடாது. இந்த பிசினஸ்ல இறங்கினா வெறும் 2.5 lakhs மட்டும் தான்டா இன்வெஸ்ட்மென்ட். 2.5 லட்சம் ரூபாயா? 2.5 lakhs நம்ம ஒன்றும் போட்டி கடை வைக்க போறது இல்லை. இது இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். இன்டர்நேஷனல் அப்படியே ஃபிளைட்ல எல்லாம் ஏறி போக வேணாமா? நம்ம அப்படியே போயிடும். எப்படி இருக்கும்? இல்ல, நீ என்ன ஃபிஷ் போடலாம்னு யோசிக்கிற? ஆமா, கறிமீன் ப்ரான்ஸ் அப்படியே ரிச்சான ஆளுங்க சாப்பிடுறது மட்டும் தான் நான் போட போறேன். என்ன சொல்றேன்? எங்க இருந்து இந்த மீன் குட்டிலாம்? அதெல்லாம் பீகார்ல என் ஃப்ரெண்ட் இருக்கா யாதவ், அவகிட்ட அப்படியே வாங்கிட்டு வந்தாரு. நீ ரொம்ப கொஸ்டின்லாம் பண்ணாத, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போடு. தமிழ்நாட்டுல இதெல்லாம் ரிச் தமிழ்நாட்டுல நல்ல மீன்லாம் கிடைக்காது. தமிழ்நாட்டு மீன்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு. எல்லாம் பீகார் தான். வேணா கை கொடுக்க அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அடே கையை கூறா சும்மா. அடே இதெல்லாம் ஃபுல்லா படிச்ச ரிப்போர்ட்டரே கைவசம் தான் இருக்கு. உன்னை நம்பலாமாடா? நம்பலாம்டா. கையை வைங்க, கையை வைய பார்த்தப்ப சரி, இப்போதைக்கு வேணா ஒரு லட்சம் நீங்க தரேன். கொடுங்க. 50,000 நான் போட்டுறேன். 50,000 நம்ம பார்ட்னர்ஸ் தானே. அப்படின்னா ஓகே. 10,000 போட்டுறல. அவன் போடுறான்ல. அடே நான் சும்மா சொல்றேன், வச்சிடாதீங்க. இந்த பிசினஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட் தரும்டா. அப்படியா? அன்னைக்கு நீ எல்லாத்தையும் பாத்துக்கணும் அவ்வளவு நம்பிக்கையா சொன்னப்போ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. ஒரே மாசம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். ஒரு மாசம் உனக்கு. சரி, ஒரே ஒரு மாசம். அதுக்குள்ள நீ எங்க காசை செட்டில் பண்ணல அப்படின்னா நாங்க யாருங்கிறது அப்ப தெரியும். உனக்கும் தெரியும். போடா. டேய், அது கிடைக்குமாடா? தரலன்னா அவனை தந்துருவான். அப்புறம் என்ன ப்ரோக்ராம்? அதே என் ஃப்ரெண்டு வரான். அதான் நம்ம எல்லாரும் சபரிமலையெல்லாம் போயிட்டு வந்துட்டோம்ல. வா என்ஜாய் பண்ணலாம்.
மச்சான் அன்னைக்கு மூணாறு ஃபுல்லா செம்ம பனியா இருந்துச்சுடா. அப்புறம் அங்க இருக்கிற குளிரை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆமா தெரியும். அவ அன்னைக்கு தனியா ஒரே ஒரு டவலை கட்டிக்கிட்டு என் ரூமுக்கு அப்படியே ஏறி வந்தா. அப்புறம் சொல்ற அவ அப்படியே நடந்து நடந்து என் கிட்ட வந்ததுக்கப்புறம் அவ அப்படியே இல்ல வேணாம் போடா மூடக்கு எடுத்துட்டான். டேய் இதெல்லாம் நேர்ல அனுபவிக்கணும்டா, அதை விட்டு கேட்டு என்ஜாய் பண்றது இல்ல, புரிஞ்சுதா? சொல்லுடா. டேய் என்ன மச்சான், டேய் நாங்க இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வர்றதா இல்ல. ஏன் தெரியுமா? எங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. வாட் வேல்யூ மேன்? வேல்யூனா எங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் விருப்பம் இல்ல. நோ இன்ட்ரெஸ்டட். ஆமா. இந்த கிடைக்காத பழம் கொஞ்சம் புளிக்கும். ஆமாண்டா, நானும் எல்லா ஆட்டத்தையும் முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஓகேவா? இவன் நம்ம பட்டாம்பூச்சி இல்ல மச்சான், பூவில் இருந்திடும் மகரந்தம், பூந்தேனை எறிந்திடும் பட்டாம்பூச்சி. மண்ணாங்கட்டி. டேய் எனக்கு ஒரு ஆளை செட் பண்ணும் அப்படின்னா நான் இங்கே டிஸ்ட்ரிக்டையும் விட்டு ஸ்டேட்டும் விட்டு அங்கே போனதான் நடக்கும். உங்களுக்குலாம் செம்ம அதிர்ஷ்டம் மச்சான். என்ன அதிர்ஷ்டம்? சொந்தமா ஒரு ஃப்ளாட், மாசம் மாசம் அக்கௌண்ட்ல வர காசு. அப்புறம் இங்க இருந்து என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கரெக்டா மச்சான்? அதெல்லாம் அப்படியே சும்மா தோன்றது தான்டா. இங்க சுத்தி இருக்கிற எல்லாரோட பார்வையும் இந்த ஃபிளாட்ல தான்டா. எதனால? நம்ம பேச்சுலர்ஸா இருக்கிறதுனால. கல்யாணம் பண்ணி விட வேணாமா? அப்புறம் நாங்க இங்க என்ன பொறுக்கித்தனம் பண்ணாலும் இந்த பொண்ணுங்க பின்னாடி மட்டும் போனதே கிடையாது. ஏன் தெரியுமா? எங்களுக்கு விருப்பம் இல்ல. இந்த உலகத்துல ரொம்ப பெஸ்டான போதை என்னன்னு தெரியுமா? என்ன தெரிஞ்சா மட்டும் சொல்லு. தெரியல. டேய் போடா, அது லேடிஸ் தான். ஓ லேடிஸ். டேய் அது லேடிஸ்ரா. கரெக்ட். இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர். ஒன்னு சாக்லேட்டு, ஒன்னு ஸ்ட்ராபெரி. செல்ல மச்சான், நீ சாதா சிக்கன்ல அல்ஃபாம். மச்சான் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளுக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப அதிகம். அதனால அவ்வளோ ஃப்ளவர்ஸ்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. புரியுதா? டே விளக்குனீங்களா? உங்களை எல்லாம் வித்த காசு அவளுங்க கையில இருக்கு. நீங்க எல்லாம் அஃபேர் ஆகி 4 வருஷம் ஆச்சுல்ல. டேய் இந்த 4 வருஷத்துல அவளுங்க என்னைக்காவது ஃபிளாட்டுக்கு வந்திருக்காங்களா? நீங்க கூப்பிடலன்னு சமாளிக்கலாம் வேணாம், நீங்க கூப்பிட்டீங்க அவளுங்க வரல. அவளுங்க நைஸா எஸ்கேப் ஆயிட்டாளுங்க. நீங்க எப்பயும் பிறந்த காபி ஷாப் இல்லாம வேற எங்கேயாவது வந்திருக்காளுங்களா? நெவர். இல்ல. டேய் அவளுங்கெல்லாம் நைஸா சேஃபாக பாக்குறாளுங்க. என்ன புரிஞ்சா? அவளுங்களுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்ரா. டேய் இந்த 4 வருஷத்துல என்ஜாய் பண்றதுக்காக மட்டும்தான் அவளுங்க உங்களை கூட வச்சிருக்காளுங்க. இந்த 4 வருஷம் படிப்பு முடிஞ்சுன்னா அவளுங்க வேலையும் பார்த்து போயிடுவாளுங்க. கோவப்படுறதுக்காக சொல்லல, நீங்க பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. வாழ்க்கை அது என்ஜாய் பண்றதுக்காக மட்டும்தான். டேய் மேக்ஸிமம் அதை என்ஜாய் பண்ணுங்கடா. ஃபர்கெட் த ஃபியூச்சர், லிவ் இன் த பிரசன்ட். ஓகே? அவனுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பாருடா. எஸ், ஒவ்வொரு ட்ரிப்லையும் ஒவ்வொரு பொண்ணு. ஆமா உனக்குலாம் என்னடா? நீ பேசுறத பார்த்தாலே தெரியுது இந்த ஃபிளாட்டுக்கு பொண்ணுங்களை கூட்டிட்டு வரணும், அப்படிதானே? எஸ், கூட்டிட்டு வரணும். பெஸ்ட். நீ மட்டும் கூட்டிட்டு வா, நான் இருக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, மச்சான் இருக்க மாட்டான். நான் இருப்பேன். அதான். டேய் நானும் அவன் கூட இருப்பேன். டேய் இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் பெரிய கேமு தம்பி. பெரிய கேம்லாம் ஆட வேண்டிய டைம் இப்போ வந்துருச்சு. நீங்கள் உலகநாயகன் சொல்லி கேள்விப்பட்டது இல்லையா? இது வரைக்கும் பார்த்ததில்ல ஆட்டம், இதுக்கு மேலே தான் பார்க்க போகிறது ஆட்டமே. 2 பேரும் தனியா போய் விளையாண்டா போதும், என்ன விட்டுருங்கப்பா. நான் இல்ல. ஆமா, நாங்க 2 பேரும் தான், நீயும் தான் இருப்ப. அடி. டேய் அவனே குடிச்சிட்டு உளறிட்டு போயிருக்கான். அவன் பேச்சை கேட்டு நீங்க 2 பேரும் அவன் பின்னாடி போக போறீங்களா? டேய் அவன் சொன்னதுலேயும் விஷயம் இருக்கு. இப்போ லைஃப்னாலே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நம்ம ஹாப்பினஸ்க்காக நிறைய விஷயம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். சிம்பிள். டேய் இதெல்லாம் நம்ம லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? மச்சான் நான் கொஞ்சம் சொல்றதை கேளு. நம்மளோட சேஃப்டி பார்த்ததுனாடா விளையாடுவோம். வர்ற 17ஆம் தேதி அவங்களோட கோர்ஸ் முடிஞ்சிடும். அப்புறம் அவங்க நைஸா கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? ஓ ஆமா, நம்மள அப்படியெல்லாம் அவங்களால ஏமாத்திட்டு நம்மள விட்டு போக முடியாது. அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஆமா. எந்த மாதிரி ஆயிடும்? நீ என்ன ஆசிட் எடுத்து ஊத்திடுவியா, இல்ல கிட்னாப் பண்ணிடுவியா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? வேற எந்த மாதிரியாவது பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. நைஸா அவங்க கழட்டி விட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். டேய் நீங்களா என்னடா பேசுறீங்க? மச்சான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். சிம்பிள். டேய் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிறது ஒரு சின்சியரான ரிலேஷன்ஷிப் தான். அவங்களோட லைஃப் ஃபுல்லாக வாழணுங்கிறதா நம்மளோட ஐடியா. அவ்வளோதான். ஆனால்
அவ ஒரு பொண்ணு. கரெக்ட். இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போனா அவ மனசு மாறுங்கிறத நீ எப்படி கன்ஃபார்மா சொல்ற? அந்த ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள இருக்கிறதால தான் நம்ம கூப்பிடுற எந்த இடத்துக்கும் அவங்க வர்றதில்ல. பாத்தியா? இல்லனா அட்லீஸ்ட் இந்த ஃபிளாட்டுக்காவது ஒரு முறை அவங்க வந்துட்டு போலாம்ல. ஆனா வரமாட்டாங்க. உன் வாழ்க்கையில இனிமே அவங்க வரப்போறதே கிடையாது. ஏண்டி இந்த 15th அவனோட பர்த்டேல வர 18th எப்படி இருந்தாலும் ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணி திருப்பி போகணும். நெக்ஸ்ட் இயர் நம்ம எப்படி இருந்தாலும் வேலைக்காக வேற வேற இடத்துல இருப்போம். ஆமா. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற பர்த்டே. சோ அவனுக்கு இந்த வாட்டி பெரிய சர்ப்ரைஸ் அவனுக்கு கொடுக்கலாம். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம். நீங்க ரெடியா? நான் ரெடி. நீ? நானும் ரெடி. அப்படினா நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். கண்டிப்பா. அப்புறம் மச்சான், இனிமே நம்ம ஒன்னும் யோசிக்க போறதில்ல. அந்த ஃபிகரை இங்க கூட்டிட்டு வரோம். எப்ப? நல்லது பண்றதுக்கு நல்ல நாள் பார்க்க சொல்லுவாங்கல்ல. இப்ப வரப்போற 14 25 வயசாகிற அழகான நாள், நம்மளோட பர்த்டே நைட்டு. 14th நைட் பர்த்டே கிஃப்ட்டும் கேக்கும் வாங்கிட்டு நம்ம எல்லாரும் அவங்க ஃபிளாட்டுக்கு போலாம். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். எப்படி இருக்கே ஐடியா? சூப்பர். அது மட்டும் இல்ல, அவங்களும் ரொம்ப நாளா அவங்களோட ஃபிளாட்டுக்கு கூப்பிடுறாங்க. இந்த சர்ப்ரைஸ் பார்த்தா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். இன்னும் இருக்கா? இந்த 14th நைட் பார்ட்டி முடிச்சிட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போறோம் straight to கோவா. கோவா? யா, 2 days அங்க ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு then we are back to home. Okay? set. டேய், அப்ப நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் அவங்கள ஒரே ஒரு நாளைக்கு மறந்துடுறா. இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு குட்டி கேக்க வாங்கிட்டு வந்து காஃபி ஷாப்ல உட்காந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்திட்டு உட்கார்ந்திருப்பாங்க. 3 வருஷமா இதானே பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் போர் அடிக்கலையாடா? ரிமைனிங் 7 days. இந்த 7 daysக்குள்ள நம்ம சர்ப்ரைஸ பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. ஓகேவா? ஓகே. கோவாக்கு போறீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். Actually, I'm a virgin. What if I lost my virginity when we go to Goa together? அப்ப நீ ஒன்னு பண்ணு. உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா நீ சொன்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து லாக்கர்ல பூட்டி வச்சிடலாம். அப்ப யாரையும் எடுத்துட்டு போவாங்கன்னு பயப்பட வேண்டாம்ல. That's not funny. ஏண்டி அவனை கழட்டி விடுறதுக்கு ஏதாவது பிளான் No, வச்சிருக்கேன்? I want him. So it doesn't matter. So ஒரு சோவும் இல்ல, நம்ம போறோம் கலக்குறோம் அவ்வளவுதான். ஓகே. இல்ல 14க்கு ரொம்ப கம்மி நாள் தானே இருக்கு. 12 13 14 இன்னும் 7 நாள் தானடா இருக்கு. 7 நாள்னு சொல்லாத மச்சான், 7 இரவுகள். அலெக்சா, play some romantic music. நினைவோ ஒரு பறவை வீரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அது கலக்கும் தன்னுரை, ரோஜாக்களில் பன்னீர் துளி. கிடைச்சா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் இல்ல மச்சான்? உண்மைடா. சத்தியம். சன்னி லியோனை கரெக்ட் பண்ண போற 2 விளக்கெண்ணங்க. உங்களுக்குலாம் வெறும் பேச்சு மட்டும்தான்டா. எந்த பொண்ணா வரும்? மச்சான் பொண்ணு கடைக்கும் கூட்டிட்டு வருவோம். இந்த அமரை பத்தி உனக்கு தெரியாது. மச்சான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான், கூட்டிட்டு வந்துருவான். என்னடா மச்சான்? எனக்கு பொண்ணெல்லாம் தெரியாதுடா. தெரியாதா? அப்போ நீ 14ஆம் தேதி செலிப்ரேஷன் இருக்கு, அப்புறம் அந்த நல்ல நாள்லாம் சொன்னியே. டேய், எனக்கு கம்பெனிலாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம செட்டப் பண்ணலாம். செட்டப் பண்றதுக்குன்னு அன்னைக்கு நம்ம பேசினது. எனக்கு இது அப்பவே புரிஞ்சிச்சு. பியூட்டிஃபுல். டேய், சும்மா இருந்தவனை சீண்டி விட்டுட்டு அப்புறம் இல்ல நொல்லன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. சீண்டி விட்டுட்டா? அப்படிதான் நீ சொன்ன. நீ கொஞ்சம் கூலாவு. லெட் மீ திங்க். என்னடா ரெடி பண்ணலாம். நம்ம அலெக்சா இருக்கான்லடா, அவனுக்கு எல்லா பொண்ணுங்களையும் தெரியும். அவன்கிட்ட கேட்டா கிடைக்க போகுது. அவன் வேணாண்டா, அவனுக்கு தெரிஞ்சா ஊரு பூரா சொல்லிடுவான்டா. நம்ம கூட்டத்தில் இருக்கவன், நம்ம கான்டாக்ட்ல இருக்கவன் ஒருத்தனுக்கு தெரியக்கூடாது பாத்துக்க. அவன் சொல்றது கரெக்டு தான். வேற என்ன பண்றது? டேய் மச்சான், நான் இந்த பப்ல போகும்போது ஒரு ஃபிகரை பார்த்தேன்டா. வா காட்டுறேன். ஃபிகரா? இரு. சாரவா? சாரா. இவ பேர் சாரா. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது யாரு? யாரு? ஹலோ பசங்களா? டேய், நான் தான்டா மாமாவா? அது யாரு? டேய், அந்த ஆர்மி அம்மாவோட தம்பிடா. இரு நான் பேசுறேன்.
பேசு பேசு. என்ன மாமா? என்ன விசேஷம்டாங்க? இங்க என்ன விசேஷம் இருக்க போகுது மாமா? அப்படியே இந்த சாராவை இல்ல மாமா, டோராவின் பயணங்கள் பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னேன். ஓகே, இந்த குள்ளநரி தான் ரொம்ப சீன் போடுறான் மாமா. திருடக்கூடாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். அது இடையில மட்டும் அந்த மேப் மட்டும் இல்லாம இருந்தது, அந்த பொண்ணோட அவஸ்தை அவ்வளவுதான். என்ன கரெக்ட் தானே? கரெக்ட் மாமா. ஏன் மாமா, டோரா கதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா? டேய் பசங்களா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசறதா கால் பண்ணேன். கட் பண்றா. நான் இந்த விஷயத்தை பண்ணடா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல பண்ணிருப்பாரா? டேய் உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? டேய் மறுபடியும் கூப்பிடுறாரா? பிளாக் பண்ணு இல்லைன்னா பெரிய தலைவலி ஆயிடும். பிளாக் பண்ணு. அதை விட நம்மளோட விஷயத்துக்கு திரும்பி வருவோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். சாரா அது இல்லை மச்சான், நேராக போய் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ல. நமக்கு எப்படியாச்சும் வர வச்சா போதும். நீ கூட்டிட்டு வரியா? என்னால் முடியாதுடா. அப்புறம் ஆனால் அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவனை பிடிச்சா அது நடக்கும். அது யாரு? யாரா சொல்லுடா. யாரா? டேய் நவீன், வாடா. டேய் உள்ள வாடா. உள்ள வாடா. உள்ள வாடா. ஒன்னதான்டா வான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. உள்ள வா. டேய் நீ ஆளு வேற வாடா. என்னடா புதுசா? யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. ஏய் ஜூஸ் குடு, ஜூஸ் குடு. மச்சான் ஜூஸ் குடுறா. இல்ல பரவாயில்லடா. குடிக்க மாட்டியா? இந்த ஆகமா இல்ல மச்சான் அப்படினா ஜூஸ் வேணாம். டேய் ரொம்ப மெலிஞ்சிட்டனேடா. நீ ரொம்ப டென்ஷன் ஆயிக்காத. இது உன்னோட ரூம், உன்னோட ஃபிளாட், உன்னோட இடம். இது ஓ ஃபிளாட்ரா. என்னடா இது புதுசா இல்ல எனக்கு? டேய் நம்மளுக்கு இவன் எவ்வளவுடா தரணும்? டேய் அது வெறும் 1 1.5 அதான் 2 லட்சம் வெறும் 2 லட்சம். அதுக்கடா இவனை நம்ம மச்சான் சாரிடா. அது மச்சான் அந்த 2 லட்ச ரூபா இருக்குல்ல, அதை நீ தர வேணாம்டா. தர வேண்டாமா? ஆமாண்டா, மறந்துட்டேன். மொத்தமா 1 ரூபா கூட வேணாம்டா. ஹாப்பி தானே? எழுதி தந்துடுறோம். 1 ரூபா கூட வேணாம். ஃபுல்லு. சும்மா விளையாடாதீங்க. நம்ம நிஜமா தான் சொன்னோம். நிஜமா சொன்னதுதான். என்னடா? ஆமா, அது நாங்க சொல்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அது வந்து எங்க 3 பேரும் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னடா இளவுது? சை, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட், தெரிஞ்சுக்கங்கடா. மச்சான் நேரா மேட்டருக்கு வா. மச்சான் எனக்கு தோணுச்சு இது அது மாதிரி ஒண்ணும் இல்ல. அவனுக்கு புரியலடா. நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். யாராச்சும் கொல்லணுமா? இல்ல. அப்போ கிட்னாப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் என்ன? நான் சொல்றேன். எங்க 3 பேருக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஃபிகரை செட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். பொண்ணு பொண்ணு நமக்கு நம்ம 3 பேருக்கும். ஏடா கையேடுறா. என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் ஒன்றும் நினைக்கல. ஃப்ளாட் வாங்கி கொடுத்து உங்களுக்கு பொண்ணு செட் பண்ணதுக்கு நான் என்ன மாமாவா? டேய் நீ அதெல்லாம் நிறுத்திட்டே. நான் இவங்க இப்ப கிடையாது, நான் எப்பவுமே அது பண்ணதில்லை. காசு ஏதோ தேவைன்னு இந்த மாதிரி கேவலமான வேலை நான் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். சரி அப்ப போட்டும்ல. கிளம்பு. சரி, உன்னால முடியுமா? முடியாது. முடியாது. மச்சான் நமக்கு எவ்வளோடா தரணும்? 2 லட்சம் ரூபாய். 2 2 lakhs. lakhs 2 லட்சம்ல. ஓகே 2 lakhs அப்ப இந்த 14ஆம் தேதி வரலனா 14 வரணும். 14 கண்டிப்பா வருவேன். புரியுதா? சொன்னது புரிஞ்சுதாடா? இவன் கூட இனிமே நம்மளுக்கு பேச்சுவார்த்தையே வேணாம். போ கிளம்பு. போ வேணாம். காசு கொண்டு வரும்போது உள்ள வந்து வெளிய போடா. ஒருவேளை காசு கொடுக்க முடியல பொண்ணு கூட்டு வந்து ஓகேவா? இப்பதான் அவனுக்கு மேட்டர் புரியுது. அப்படி வாடா வலிக்கு. எனக்கு புரிய மாட்டேங்குது எல்லாமே. கண்டிப்பா ஒரு பைத்தியம். லைட்டா போதும். அப்போ செட் பண்ணிருவீல்ல? சீப்பா இருக்குல்ல. கன்ஃபார்ம் நிஜமாவா? பணம் தரணும் இல்லைன்னா பொண்ணை செட் பண்ணி தரணும். நம்பலாம்ல? 100% நம்பலாம். இப்போ மச்சான் குடிக்கலாம். வேணா, நீ துப்புனது நான் பார்த்துட்டேன். என்னடா இவனை நீ இப்படி எல்லாம் பண்ற? நம்ம கெஸ்ட் தானே. எல்லாரும் வரணும். பொண்ணு இல்லைன்னா காசு. ஓகே ஓகே